ஒரு பெண் அவங்களுடைய திருமணத்துக்கு முடியே இல்லாம விக்கு கூட வைக்காம மொட்டையோட போயிருக்காங்க. யார் அந்த பெண், என்ன நடந்தது? இன்றைய குட்டி நியூஸ்ல பார்க்கலாம். பொதுவா பெண்களுக்கு முடினா ரொம்பவே பிடிக்கும். அவங்களுடைய முடிய விதவிதமா ஜட பின்னி அழகுபடுத்துறதுல பெண்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கு. அதுவும் பெண்களுடைய திருமணத்துக்கு முடிய எப்படியெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அதிகமா ஆசைப்பட்டு ஒரு மாசம் முன்னாடியில இருந்தே ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலா பார்ப்பாங்க. இதுக்காக நிறைய பியூட்டிஷியன்ஸ் கிட்டயும் போவாங்க. இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில ஒரு பெண் அவங்களுடைய திருமணத்துக்கு முடியே இல்லாம விக்கு கூட இல்லாம மொட்டையோட போயிருக்காங்க. மஹிமா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு அலோபேசியா அப்படின்ற ஒரு நோய் வந்திருக்கு. இந்த நோயினால அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய முடியெல்லாம் கொட்டி இருக்கு. இதுக்காக அவங்க பல ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் முடி வளரவே இல்லை. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான மஹிமா கடைசியில அவங்க விக்க பயன்படுத்துற நிலைமைக்கு போயிட்டாங்க. தொடர்ந்து அவங்க விக்கையே பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல விக்க பயன்படுத்துறதோ போர் அடிச்ச அவங்க, ஏன் முடி மட்டும்தான் வாழ்க்கையா, ஒரு பெண்ணால முடியில்லாம சுதந்திரமா நாட்டுல போக முடியாதா அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இதனால அந்த பெண் இதுக்கு மேல நான் விக்க கூட வைக்க மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அன்னில இருந்து இவங்க விக்கும் இல்லாம அவங்களோட மொட்டை தலையோடவே எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு திருமணமும் நிச்சயமாகி இருக்கு. திருமணத்துக்கு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் விக்க வைக்க சொல்லி எவ்வளவோ கட்டாயப்படுத்தியோ மஹிமா இல்ல நான் விக்க வைக்கவே மாட்டேன், முடி மட்டும் வாழ்க்கையில முடிவு பண்ணி அவங்களுடைய திருமணத்துக்கும் முடியே இல்லாம போயிருக்காங்க. அப்ப திருமண நிகழ்ச்சிக்கு வந்த பல பேர் என்ன மணப்பெண்ணே முடி இல்லாம வராங்கன்னு பேசியிருக்காங்க. அவங்க என்னதான் பேசினாலும் எதையும் காதுல வாங்காத மஹிமா நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு முடி இல்லாம அவங்க திருமணமும் நடந்திருக்கு. இந்த வீடியோ இணையதளத்துல வைரலாகி பேசு பொருளாகி இருக்கு. இப்படி தனக்கு இருக்கிற ஒரு குறையையும் நிறைவா எடுத்துக்கிட்டு தன்னம்பிக்கையோட இருக்க இந்த மஹிமாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.